ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா குடல் கறி. ஏன்னா செவ்வாய்க்கிழமை மேலே வீடியோ போட நினைக்காதீங்க. இது எடுத்து வச்ச பழைய வீடியோ தான். அதை தான் எடிட் பண்ணி நான் இன்றைக்கி போடுறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன அதை சொல்லணும்னு தான் வந்தேன். சரி, குடல் கறி வைக்கிறேன். இது எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா ஒருத்தவங்களுக்காக, அக்கா இல்லை அண்ணி, எங்கள் அண்ணிக்காக. எங்கள் அண்ணாவுக்கு குடல் கறி ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அன்னைக்கு குடல் கறி வைக்க தெரியாது. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ போடுறேன். இதை பார்த்தாவது எங்கள் அண்ணனுக்கு குடல் கறி வச்சு கொடுங்க அண்ணி. நான் ஏற்கனவே குடலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இதில் நான் மண் சட்டியில் கொதிக்க வச்சுட்டேன். நான் லாஸ்ட்டு 2 மினிட்ஸ் உங்களுக்கு குக்கரில் எப்படி பண்ணுறேங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். சரி, அதனால் கவலைப்படாதீங்க, சொல்லிடுறேன். இப்போ குடல் கொதிச்சுட்டு இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், அது கூட நல்லா கருவேப்பிலை, சீரகம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நல்லா நீளமாக சீவி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். அது கூட மஞ்சள் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம இப்போது தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? உப்பு போட நம்ம சீக்கிரமே குடல் நல்லா வெந்துடும். நம்ம இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியில் நம்ம பத்தலைன்னா நம்ம அதுக்காகவும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிடிச்சி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் அது குக்கரில் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நான் சரி மண்சட்டியில் செய்வோமேன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஏன்டா ஆசைப்பட்டேங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா ரொம்ப நேரமாக நான் போட்டு வேக வச்சுட்டு இருந்தேன். மண்சட்டி யூஸ் பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் விறகடுப்பே யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா கேஸ் ரொம்பவே டைம் எடுத்து வீணாகிற மாதிரி ஆகி போயிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கிறேன். சரிங்களா? 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறேன். நான் காரம் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா பசங்க சாப்பிடணும் இல்லையா? காரம் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் மசாலாத்தூள்லாம் அதிகமாகவே போட்டு நல்லா சூப்பராக காரசாரமாக செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இப்போது இது நான் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் கறி மசாலா கூட சேர்க்கலாம். கறி மசாலா தான் நீங்கள் மட்டன் மசாலா இருக்குது பார்த்தீங்களா? மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஏன் கறி மசாலா மட்டன் மசாலா சேர்க்கலான்னா, என் பிள்ளைங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. குழம்பு மசாலா போட்டோன்னா அந்த காட்டும், ஒவ்வொரு மசாலா ஸ்மெல்லாம் நார்மலாக இருந்தால் தான் என் பசங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் மட்டன் மசாலாவோ இல்லை வீட்டில் அரைச்ச கறி மசாலாவோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லாயிருக்கும். நான் இந்த மசாலா நான் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். நான் பத்தலை நம்ம லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் இருக்கிறத அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, ஓகேவா? இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், 5 வரமிளகா, ஒரு 3 ஸ்பூன் சோம்பு இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிங்களா? இப்போ குடல் நல்லா வெந்துடுச்சு, 3/4 வேக்காடுக்கிட்ட வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை அரைச்சி இதில் நம்ம போட்டு நம்ம கிளற போகிறோம். நான் இன்னொரு முக்கியமான விஷயம், குடல் சீக்கிரமாக வெந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். குக்கரில் செஞ்சிங்கன்னா அது வேறு மெத்தடு. ஆனால் நீங்கள் இந்த பாத்திரத்தில் வேக வச்சு பண்ணுறதா இருந்தீங்கன்னா அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அதை நீங்கள் குக்கர்லேயே வச்சுருங்க. இல்லைன்னா விறகடுப்பில் வச்சாலுமே நீங்கள் கிண்டி விட்டுட்டு தான் இருக்கணும். இப்போ அரைச்ச நம்ம மசாலாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட 2 மிளகா கூட 2 வத்தல் கூட வச்சுக்கோங்க. நான் 5 தான் சேர்த்தேன். உங்கள் விருப்பம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்தல் அதிகம் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டு நல்லா கிளறி விட்டு இது பச்சை வாசனை போகட்டும், ஓகேவா? இன்னொன்று, சும்மாவே அடி பிடிக்கும். தேங்காய் போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் கை எடுக்காமல் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, சிரமம் பார்க்காம அப்பப்போ கிளறி விட்டே இருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிச்சின்னா, அடி பிடிச்ச வாசனை வந்தாலே டேஸ்ட்டே மாறிடும் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஓரளவுக்கு நல்லா இப்போது குடல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த பச்சை வாசனை போயிட்டாலே குடல் ரெடி ஆகிட்டு, இதில் நம்ம லாஸ்ட்டில் தாளித்து கொட்டுற வேலை மட்டும் தான் பாக்கி, ஓகேவா? அதுக்கான வெங்காயத்தை நான் அதை அறுக்கி வச்சிடுறேன் இந்த கேப்பில். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக எனக்கு மசாலா தேவைப்படுது, அதனால் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக கொஞ்சம் பாக்கெட் கறி மசாலா இருக்குல்ல, அதில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்குறதா இருந்தீங்க அந்த கறி மசாலா சேர்க்குறதா மட்டன் மசாலாவே எடுத்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு நான் ஒரு 3 சின்ன வெங்காயம், 3 வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்திருக்கேன். நான் இப்போ தாளித்து கொட்டிடுறேன். இப்போ நீங்கள் குக்கரில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குக்கரில் குடல், வெங்காயம், உருளைக்கிழங்கு, சீரகம், கருவேப்பிலை, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா இதை மட்டுமே போட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுங்க, நல்லா ஒரு 4 விசில் வச்சுருங்க. 4லேருந்து 5 விசில் தாராளமாக வைங்க. தண்ணி கொஞ்சம் நார்மலாகவே வச்சு 5 விசில் வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி
தேங்காய் அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த தேங்காய் அரைச்சல அதை போட்டு பச்சை வாசனை போக ஒரு 5-6 நிமிஷம் சிம்மில் வச்சு கொஞ்சம் கிளறி கொதிக்க விட்டுட்டு, இப்போ நான் தாளித்து கொட்டினேன் பார்த்திங்களா, இதே மெத்தடில் அதை தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோந்தான் குக்கரில் பண்ணுறது அந்த மெத்தடு. சட்டியில் பண்ணுறதா இருந்தால் வெந்ததுக்கப்புறம் இதை போட்டு பண்ணுறது தான். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சொன்ன மாதிரி இந்த குடல் அவிச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணியை குழந்தைங்களுக்கோ இந்த நிறைய பேருக்கு வாயில் ஸ்மெல் வரும் அவங்க பேசும்போது, ஆனால் நல்லா தான் ப்ரெஷ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது கொடுத்திங்கன்னா ரொம்பவே ஹெல்தி. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிடுங்க.